அனைவருக்கும் வணக்கம். தற்போது பரபரப்பாக பேசப்பட்டு கொண்டிருக்கும் கொழும்பு பாடசாலை மாணவியின் அந்த துணிச்சலான செயல் என்பது சம்பந்தமாக முகநூலிலும் சோஷியல் மீடியாக்களிலும் வந்த விமர்சனங்களில் இந்த வாரான அதிகாரத்தை தட்டி கேட்கின்ற ஒரு செயல் ஜென்சட் குழந்தைகள் தான் செய்வார்கள், அவர்கள் புதியவர்கள், அவர்கள் தைரியமானவர்கள் என்பது போல எழுத்துக்களை பார்க்க முடிந்தது. எனக்கு அது சிரிப்பு தந்தது. எப்போதுமே அதிகாரத்தை தட்டி கேட்கின்ற ஒரு குணம், ஒரு விடயம் எந்த காலத்திலையுமே இருந்திருக்கிறது. மனித குலம் தோன்றிய காலத்திலிருந்து அதிகாரத்தை தட்டி கேட்கின்ற ஒரு குணம் இருந்து வந்திருக்கிறது. அது தொடர்ந்து அரச காலத்திலும் ஜனநாயக காலத்திலும் நிலப்பிரபுத்துவ காலத்திலும் அனைத்து காலங்களிலுமே அதிகாரத்தை தட்டி கேட்பது என்பது ஒரு குறிப்பிட்ட எல்லைக்கு மேல் அடிமைத்தனம் கூடும்போது அதனை தட்டி கேட்க பலர் முன் வந்திருக்கிறார்கள். அது தற்போதைய காலத்துக்கு மட்டும், இந்த ஜென்செட்டுக்கு மட்டும் பொருத்தமல்ல. நானே எனக்கே அந்த நேரடியான அனுபவம் இருக்கிறது. இப்போது இந்த பாடசாலை மாணவியை எடுத்துக்கொண்டால், பாடசாலை மாணவி தனது கல்வியை முடித்து விட்டார் என்று சொல்கிறார்கள். அவர்கள் முடிக்கவில்லை, அந்த பாடசாலையை படிக்கிறார் என்றால் கூட இவ்வாறாக மேடையில் ஏறி அதிபருக்கு எதிராக, பாடசாலை நிர்வாகத்துக்கு எதிராக பேசும்போது அவருக்கு என்ன தீங்கு விளைந்துவிட முடியும் அதிகபட்சம் என்று பார்க்கலாம். முற்காலத்தில் என்றால் கூட என்ன சொல்லுவாங்க, சிவப்பு லைனை அடித்து விடுகை பத்திரத்தை அனுப்பி விடுவார்கள். அப்படி நடந்திருக்கிறேன் எனக்கு தெரிந்து. சிலருக்கு வேறு பாடசாலைகளில் படிக்க முடியாமல், கல்வியை தொடர முடியாமல் இருந்திருக்கிறார்கள். ஆனால் இந்த காலத்தில் மனித உரிமைகள், சிறுவர் உரிமைகள், கல்வி உரிமை என்றெல்லாம் வந்துவிட்ட பிறகு அவ்வாறாக பாடசாலையில் இருந்து விளக்க முடியாது. விளத்தினாலும் வேறு பாடசாலைகளில் சேர்ப்பார்கள். அது நடைமுறைக்கு உரியதல்ல. ஸோ எனவே மாணவர்கள் எவருமே தைரியமாக முன் கேட்கலாம். அந்த கேட்ட தைரியம் வேறு விதமான விளைவுகள் இருக்கலாம். அதிகபட்சம் வேறு பலருடைய எதிர்ப்புகள் இருக்கலாம். அதற்கு நாங்கள் அந்த எதிர்ப்பை தாங்குகிற திறனுக்கு நாங்கள் அவருக்கு பாராட்டி செலுத்தலாம். ஆனால் எனக்கு நடந்ததுன்னு சொன்னால், நான் ஒரு ஆசிரியராக, ஒரு வேலை செய்பவராக, சம்பளம் வாங்குவோராக இருக்கும்போது, ஆசிரியர் பயிற்சி கலாசாலையிலே நான் படித்து கொண்டிருக்கும் போது, அப்போது எனக்கு ஆசிரியர் தான் முழு சம்பளம் வந்து கொண்டிருந்தது. அங்கே அந்த பயிற்சி கலாசாலையின் அதிபராக இருந்தவர் ஒரு நாள் பாடசாலை பிரார்த்தனையின் போது மாணவர்கள் தேசிய கீதம் படிக்கும்போது அவர்கள் தேசிய கீதத்தினை ஒழுங்காக பாடவில்லை, அவர்கள் தடுமாறினார்கள் என்ற காரணத்துக்காக அவர்களை அந்த மேடையிலே அவர் கடுமையாக விமர்சித்தார். குரங்கோ, நான் என்ன மாதிரியான சொற்களை அவர் சிங்களத்தில் பாவித்து பேசினார். எனக்கு கிட்டத்தட்ட அதுதான் புரிந்தது. பிறகு சிங்கள மாணவர்களிடம் கேட்டபோது அவர்களும் ஒப்புக்கொண்டார்கள். அது எனக்கு கடுமையாக பாதித்தது. எனவே அடுத்த நாள் சரியாக எனக்கு நச்சிந்தனை சொல்லும் நாளாக அமைந்து விட்டது. எனவே அடுத்த நாள் நான் மேடை ஏறி அதை சொன்னேன். அதாவது ஒரு மாணவர்களின் ஒழுக்கத்தை நாம் முன்னிறுத்தத்தான் வேண்டும். அதற்கான கண்டிப்புகள் தண்டிப்புகள் செய்யத்தான் வேண்டும். ஆனால் அதற்கு ஒரு முறை என்று இருக்கிறது. ஒரு மேடையிலே ஒருவரை விமர்சிப்பது என்பது, நேரிலும் கூட அப்படி செய்யக்கூடாது. முக்கியமாக மேடை நாகரிகம் என்று இருக்கிறது. ஒரு மேடையிலே எவ்வாறாக செயற்பட வேண்டும் என்ற விளிமியங்கள் இருக்கின்றது. அதனை மீறி அவர் பாவித்த சொற்கள் தவறானவை. அதனை அவர் திருத்திக் கொள்ள வேண்டும். நாய்பே என்ற அளவில் திட்ட வேண்டியதில்லை. அதாவது விமர்சிக்கும் போது, அவர் அதனை கண்டிக்கும் போது பாவிக்க வேண்டிய சொல்லுகளுக்கும் ஒரு அளவு இருக்கிறது, எல்லை இருக்கின்றது. அதனை கட்டாயமாக அவர் செய்திருக்க வேண்டும் என்று அந்த மேடையிலேயே அவர் அருகில் நிற்கும் போதே நான் சொன்னேன். அது மிகப்பெரிய விவாத பொருளாகிவிட்டது. அவருக்கு அது கடுமையான பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கும்னு நினைக்கிறேன். சில பேர் என்னை போய் அவரிடம் மன்னிப்பெல்லாம் கேட்க சொன்னார்கள். நான் போகவே இல்லை. அது அவரே ஓகே, அதை விட்டு விடுவோம். அது நான் என்ன சொல்ல வந்தேன்னு சொன்னால், ஜென்செட் மட்டுமே அல்ல, இவ்வாறான உடனடியாக தங்கள் குழுவை, தங்கள் இனத்தை, தங்கள் பாடசாலையை அல்லது தங்கள் ஜெனரேஷனை பெருமைப்படுத்துவோம், இதை வைத்து பெருமைப்படுத்துவோம் என்று கிளம்பக்கூடாது. கொஞ்சம் ஆராய்ந்து விடயங்களை செய்ய வேண்டும். ஓகே, நன்றி.